துலாம் லக்னத்துக்காரங்களுக்கு வந்து ராஜயோகம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கணும்? படிப்பு சமமாக தான் வரும், பெருசாக வராது. ஆனால் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மேன்மை வந்துடுவாங்க. நீங்கள் பிறக்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் தான் பிறந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு யோகம் உள்ள ஜாதகம். அவங்க பிறக்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தொழில் ஃபேக்ட்ரி அதிபதியோட வீட்டில் பிறந்திருக்கேன், 4 லட்ச ரூபா வீட்டினுடைய வாடகை வருது, நிறைய எங்களுக்கு ஃபேக்ட்ரியில் லாபம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஜாதகமாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 9 லக்கணத்துலையுமே மிகவும் புனிதமான லக்கணம் தனுசு லக்கணம். அதாவது கடவுளுக்கு கிருபை இருந்தால் தான் இந்த தனுசு லக்கணத்தில் பிறக்க முடியும். லக்கணத்துக்கு 9, 10, 11 சனி பகவான் அமர்ந்து குருவால் பார்க்கப்பட்டிருச்சுனாலும் சிறப்பு. வாழ்க்கையில் நல்ல முறையில் சம்பாதிச்சு நல்ல முறையில் மேன்மை வந்து கடைசி காலம் வரைக்கும் நீதி நேர்மைன்னு கடைப்பிடிச்சி தீர்க்க ஆயுளோடு இருந்து அவங்க வாழ்க்கையில் தனக்கு தன் மகனுக்கு தான் பேர பிள்ளைக்கெல்லாம் சொத்து சம்பாதிச்சு வச்சுட்டு போவாங்க. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ராஜயோகம் வாஸ்துலேருந்து ராஜகுரு ரவி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனோட வாழ்க்கையில் அவங்க இருக்கிற சூழ்நிலையில் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தரோட வாழ்க்கையிலுமே யோகம் அப்படிங்கிறது அவங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். திடீர்னு ஒரு ராஜயோகம் அப்படின்னு அது வந்து எல்லாருக்குமே சாத்தியமா அப்படின்னா இல்லை. ஸோ ஒரு ஜாதகத்தையுமே லக்னம் வாரியா அந்த ஒரு லக்னத்துக்குமே இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் கடைசி வரைக்கும் அவங்க அனுபவிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லக்னத்துக்குமே ராஜயோகம் தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் சார். ஸோ துலாம் லக்னத்துக்காரங்களுக்கு வந்து ராஜயோகம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கணும் சார்? துலாம் லக்கணம் காலபுருஷனுக்கு 7வது லக்கணம், அதாவது துலாம் லக்கணம். துலாம் லக்கணம் என்பது பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 7வது லக்கணமாக வருது. அந்த 7ஆம் லக்கணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து திருமணத்துக்கு முக்கியத்துவமாக வரக்கூடிய ஒரு லக்கணமே துலாம் லக்கணம் தான். அதாவது உலகத்தில் முதல் கோயில், முதல் ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில். யுகமாக இருக்குது. அந்த ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் தான் உங்களுக்கு துலாம் லக்கணமாக வரும், துலாம் ராசியாக வரும். அந்த துலாம் லக்கணத்துக்கும் ராசிக்கும் அதிபதி ஸ்ரீரங்கநாதர். ஸ்ரீ என்பார் செல்வம், ரங்கநாதர் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறது. அதனால் செல்வாக்கோட வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்றால் ஸ்ரீரங்கத்தை வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் மேன்மை வந்துடலாம். அப்போ துலாம் லக்னம் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல துலாத்தில் லா மற்றும் போட்டிருந்தது அப்படின்னா லக்னம். அந்த லா கூட சுக்கிரன் அமர்ந்திருந்தார்னா அந்த லக்னாதிபதி ஆட்சி பெற்றாருன்னு அர்த்தம். அந்த ஆட்சி பெற்றவர் லக்னத்தில் ஆட்சி பெற்றிருக்காருன்னா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இறுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி லக்னத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தனாவே அவங்க அம்மா ஸ்தானம், பெண் ஸ்தானம் அது. அதனால் அவங்க அம்மாவுக்கு சொத்து, சுகம், மேன்மை இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க அம்மா பேரில் இருக்கும். யாருக்கு லக்னம் இருக்குதோ அந்த அவங்க அம்மா பேரில் லக்னத்தில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அவங்க அம்மா பேரில் பார்த்திங்கன்னா சொத்து சுகம்லாம் இருக்கும். கவனித்து பாருங்கள். அதே மாதிரி அந்த லக்னத்தையோ அந்த சுக்கிரனையோ குரு பார்த்துருந்தாங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வந்து தொழில் மேன்மையில் இருப்பாங்க. விவசாயமாக இருக்கட்டும் அல்லது எந்த தொழில் செய்யலாமாகட்டும் அந்த தொழிலில் அவங்க ஃபஸ்ட் எய்டு ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா இவங்க தான் முதல். அவங்க லக்னத்தை பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆட்சியாக இருக்காங்க, துலாத்தில் ஆட்சியாக இருக்கும், குரு பார்வையில் இருக்கும். அப்போ இறைவனுடைய பார்வையில் பகவான் வந்துடுறாரு, சுக்கிரன் வந்துடுறாரு. அப்போ எல்லா விஷயத்துலேயுமே மார்க்கெட்டிங் அப்படின்னு எந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்தாலும் சரி, அந்த மார்க்கெட்டிங் அதிபதி அப்படிங்கிறது சுக்கிர பகவான். அந்த மார்க்கெட்டிங் அதிபதி சுக்கிர பகவான் வந்தனால படிப்பு சமமாக தான் வரும், பெருசாக வராது. ஆனால் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மேன்மைக்கு வந்துடுவாங்க. பொருளாதாரத்தில் பரம்பரையாக இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துடுறவங்க இவங்க தான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல சிறப்பான லக்கணம். இந்த லக்கண அதிபதியை கூட சந்திர பகவான் கூடி இருந்தார் அப்படின்னா அவங்க பிறக்கக்குள்ளேயே பார்த்திங்கன்னா தொழில் ஃபேக்ட்ரி அதிபதியோட வீட்டில் பிறந்திருக்கேன், எங்களுக்கு 4 லட்ச ரூபா வீட்டினுடைய வாடகை வருது, நிறைய எங்களுக்கு ஃபேக்ட்ரி இதில் லாபம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஜாதகம்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா துலாம் லக்கணம், லக்கணத்தில் சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் கூடியிருப்பாங்க, குரு பார்த்துருப்பாங்க. இப்படி இருக்கவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ ஜாதகத்தில் நல்லதுன்னா கெட்டதுன்னா ரெண்டுமே புரிஞ்சிக்க முடியும். அல்லது சுக்கிரன் மட்டும் தனித்திருந்து லக்கணத்தில் அந்த சுக்கிரனோட ராகுவோ கேதுவோ அல்லது சனி பகவானை கூடியிருந்தால் வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்து தான் அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரும் ஒரு 30 வயசுக்கு மேலே.
அப்போ அந்த கஷ்டங்கள் வந்து 30 வயசுக்கு மேலேயும் உங்களுக்கு வாழ்க்கை கடைசி வரைக்கும் சின்ன சின்ன தப்புகள் வருது அப்படின்னா ஸ்ரீரங்க ரங்கநாதரை நீங்கள் பிறந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் போய் வழிபடுறது நல்லது. சுக்கிரன் என்பது வெள்ளி. வெள்ளிக்கிழமை பிறந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் போய் ஸ்ரீரங்க ரங்கநாதரை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு தாட்டி வழிபட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குறைகளை நிவர்த்தி ஆகி வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஸ்ரீரங்கத்தை வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி வருது உறுதி. அடுத்தா வந்து விருச்சக லக்னம். ஸோ விருச்சக லக்னத்தில் வந்து ராஜயோகம் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கணும் சார்? விருஷக லக்னம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி லக்னம். ஸ்திர ராசி. ஸ்திரன்னா பார்த்து பொறுமையாக நம்ம என்ன செஞ்சால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுங்கிற யோசனை பண்ணி செய்யக்கூடிய ராசி சிரராசி. தண்ணி ராசி, நீர் ராசி. அப்படிங்குள்ள இவங்க லக்னத்தில் வந்து லக்னம் மட்டும் லா என்ற கூடிய லக்னத்தில் இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் இல்லாத மேன்மைக்கு வந்துடுவாங்க. அதே லக்னத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்குதுன்னா சொந்த வீட்டில் பிறந்திருப்பாங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள். விருட்சக லக்னமாக இருந்து அதில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்துன்னா அவங்க அப்பாவுக்கு சொந்த வீடு இருக்கும். நீங்கள் பிறக்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் தான் பிறந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு யோகமுள்ள ஜாதகம். வாழ்க்கையில் காலபுருஷனுக்கு 8ல் செவ்வாய் சில முன்கோபங்கள், சில மனசு சங்கடங்கள், எப்பயுமே சில டென்ஷன்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். காலபுருஷனுக்கு 8ல் செவ்வாய் இருக்குள்ள லக்னத்தில் செவ்வாய் இருக்குள்ள இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருந்தாலும் நீங்கள் எந்த மாதத்தில் பிறக்கிறீங்களோ அந்த மாதத்தில் போய் நீங்கள் கடலில் நீராடிட்டு வந்தீங்கன்னா அந்த டென்ஷன் குறைஞ்சிரும், வருஷத்துக்கே இருக்காது. அந்த மாதிரி ஒரு யோக பலன் இருக்குது. லக்னத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கணும். அந்த லக்னாதிபதியை கூட குரு கூடி இருக்கணும், அல்லது அந்த லக்னாதிபதியை குரு பார்த்துருக்கணும், அல்லது செவ்வாய் பகவான் வந்து விருச்சிக லக்னத்திலேருந்து எண்ணிங்கன்னா 9, 10, 11ஆம் வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கணும். அந்த 9, 10, 11ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்து அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்த்துருந்தோன்னா கோடீஸ்வர யோகம். ஒரு 35 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே தன்கூட்டி தொழில் செய்து உங்கள் வாழ்க்கையில் பல சொத்துக்கள் வாங்கி கட்டடம் கட்டி மேன்மைக்கு வந்துடுவீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பூரா ஜாதகத்தில் இப்படி தான் இருக்கும். அதே அந்த செவ்வாய் கூட ராகுவோ கேதுவோ சனி பகவானோ கூடியிருந்தால் வாழ்க்கையில் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் சட்ட சிக்கல்கள் வரும், அக்கம் பக்கத்தில் சொத்துல சிக்கல்கள் வரும், கோர்ட்டு கேஸுகள் வரும். இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திருச்செந்தூர் போய் இறைவனை வழிபட்டு முருகனை வழிபட்டு ஒரு நாள் ராத்திரி தங்கி கடலில் குளிச்சுட்டு ஒரு நாள் அங்கே கோயிலில் தங்கி சாமியை வழிபட்டு அவர் திண்ணூரை எடுத்து பூசி அவர் தீர்த்தத்தை பருகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட தோஷம் நிவர்த்தி ஆகிடும். வாழ்க்கையிலையும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துடலாம். கஷ்டம் நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகன் தான். அதே மாதிரி மற்ற முருகன் கோயிலுக்கும் போகலாம். நீராடணும். அதாவது பக்கத்துலேயே கோயிலில் குளம் இருக்கணும், ஆறு ஓடணும், கடல் ஓடணும், நீராடணும். அது கோயிலுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அப்படி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரலாம். தொடர்ந்து ஒரு லக்னத்துக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஜாதக அமைப்பு வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக வந்து தனுசு லக்னம். ஸோ தனுசு லக்னத்துக்கு என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு இருந்தால் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் சார்? தனுசு லக்னம்ங்கிறது கடவுளினுடைய கிருபை பெற்ற லக்னம். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான், அவருடைய லக்னம். இந்த 9 லக்னத்துலையுமே மிகவும் புனிதமான லக்னம் தனுசு லக்னம். அதாவது கடவுளுக்கு கிருபை இருந்தால் தான் இந்த தனுசு லக்னத்தில் பிறக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள லக்னம். ரொம்ப பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க. தனுசு லக்னத்தில் லக்னமாக இருந்தாலும் சரி, அல்லது தனுசு லக்னத்தில் குரு ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஜாதகத்தில் குரு வந்து தனுசில் ஆட்சி பெற்றிருந்தாலும் மீனத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, இவங்களாம் வந்து குருவினுடைய பர்ஃபார்மன்ட் உடையவங்க. அப்படி இருக்கவங்க எப்போ பார்த்தீங்கன்னாலும் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மக்களுக்கு தெளிவு செஞ்சு கொடுத்து மக்களை காப்பாற்றணும், மக்களை மேன்மை வர வேண்டும், பொது வழியில் அவங்க இருப்பாங்க. இறைவனுடைய கிருபை உங்களுக்கு கோயிலுக்கு போகாதே கிடைக்கும். சில பேர் சாமி கும்பிட மாட்டாங்க, ஆனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த தனுசு லக்னம் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது. காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி. தொட்ட பொருள் தொடங்கும், வாழ்க்கையில் மேன்மைக்கு வரணும், கோடீஸ்வர யோகம் பெறணும். அப்படின்னா தனுசனுடைய குருவனுடைய பார்வை இருக்கணும், குருவனுடைய கால்கள் கிரகங்கள் அமர்ந்திருக்க வேணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் எடுத்துங்க, லா என்ற குறி தனுசில் இருந்துச்சு அப்படின்னா அது தனுசு லக்னம். அந்த லா என்ற குறி தனுசில் இருந்து குரு அங்கே அமர்ந்திருந்தாருன்னா லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்காருன்னு அர்த்தம். அப்போ லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தாருன்னா வாழ்க்கையில் பிறந்தது முதல் கடைசி காலம் வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான், கஷ்டமே வராது. அப்படி மீறி கஷ்டம் வந்ததுன்னா வாஸ்து தவறாக இருந்திருக்கும், அதனால் கஷ்டம் வரும், இல்லைன்னா கஷ்டமே வராது. அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஜாதகம் லக்னம் தனுசு லக்னம். அதே தனுசு லக்னத்துக்கு சந்திர பகவான் வந்து லக்னத்தில் அமர்ந்திருந்தாருன்னா நினச்சது நிறைவேறும். 4ஆம் அதிபதி பாக்கியத்திலேருந்து உட்கார்றாரு.
அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 கூடையவர் காலபுருஷனுக்கு 4 கூடிய சுகஸ்தானாதி பாக்கியத்தில் வந்து உட்காருனா காலாடிக்கிட்டே மேன்மைக்கு வந்துடுவாங்க. 50 பேர் வேலை செய்வாங்க, ஒரு கார்மெண்ட்ஸ் ஓடும், ஒரு தொழிற்சாலை நடக்கும், ஒரு பெரிய நிறுவனம் நடக்கும், ஒரு 50 பேர் வேலை செய்வாங்க, ஒரு காலாடிக்கிட்டே உட்காந்து கல்வால் காசு வாங்கி போட்டு கணக்கு எழுதிட்டு போயிடுவார். இந்த சம்பவம்லாம் யாருக்கு நடக்கும்னா தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு நடக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி குருவும் சந்திரனும் ஒன்று கூடி லக்கணம் கேந்திரம் பெற்றுது அப்படின்னா வாழ்க்கையில் சொல்ல தேவையில்லை, அழகாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துடுவாங்க. இதே அங்கே சந்திரன் கூடல குருவோட ராகுவோ கேதுவோ சனி பகவானுங்க கூடியிருக்கு அப்படின்னா வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தடங்கல்கள் வந்து போகும், அவ்வளோதான். மற்றபடி வந்து எந்த பிரச்சனையும் வராது, பெருசாக பிரச்சனை வராது. ஏன்னா கடவுள் அருளால் சனி பகவானாக இருந்தாலும் சரி, ராகு பகவானாக இருந்தாலும் சரி, கேது பகவானாக இருந்தாலும் சரி, அவங்க கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, அவ்வளோதான். அதாவது சில கஷ்டங்கள் வந்து கீழே விழுந்தும் ஏஞ்சி நடந்து போயிடலாம், ஒரு பெரிய பிரச்சனை வராது. ஆனால் விழுவது தான். 2வது லக்கணத்துக்கு 9, 10, 11 குரு அமர்ந்திருக்க வேண்டும். லக்னாதிபதி லக்கணத்துக்கு 9, 10, 11 குரு அமர்ந்திருந்து அந்த குரு வந்து அவருடைய சுயக்காலில் அமர்ந்திருக்கலாம், இல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கலாம், இருந்தால் ராஜயோகம் பெறும். அதனால் லக்னாதிபதி தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதி குரு பகவான் எங்கே அமர்ந்திருந்தால் யோகம், அவருக்கு கேந்திரத்தில் குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரனோ அல்லது சூரிய பகவானோ அமர்ந்திருந்தால் அவங்க வந்து ராஜயோகம் பெறுவாங்க. வாழ்க்கையில் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போய் இறைவனை வழிபடலாம், திருச்செந்தூர் முருங்கிட்ட போகலாம், இறைவனை வழிபட்டு வரலாம் வியாழக்கிழமையில். கேரளாவில் குருவாயூர் இருக்குது, குருவாயூர் அப்பனை நீங்கள் பிறந்த மாதத்தில் பிறந்த கிழமையில் நீங்கள் இறைவனை போய் வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி உண்டு. சில ஸ்தலங்களுக்கு போகக்குள்ள நீங்கள் என்ன மாதத்தில் பிறந்தீங்க அதே மாதத்தில் அதே கிழமையில் போகிறது தான் நல்லது. அடுத்ததாக இந்த குரு யார் யாருக்கு லக்னமாக வருதோ, தனுசு லக்னமாக வருதோ, தனுசு ராசியாக வருதோ அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும். இந்த ஜீவசமாதி வழிபாட்டை வியாழக்கிழமையில் 5 நாள் ஒரு ஜீவசமாதியில் போய் நாங்கள் வழிபட்டோம் அப்படின்னு ஒரு பூவு, ஒரு ஸ்வீட்டு, ஒரு விளக்குக்கு எண்ணெய், இது 3ஐயும் அந்த கோயிலுக்கு கொடுத்து இறைவனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி. இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து குரு பகவானுக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர மீதி கிரகங்களுக்கு கிடைக்காது. அதனால் ஒவ்வொருத்தரும் அறிஞ்சு புரிஞ்சு ராஜயோகமாக மேன்மைக்குவாங்க. ஸோ அடுத்த வந்து மகர லக்னம். ஸோ மகர லக்னத்துக்கு ராஜயோகம் அப்படின்னா என்ன மாதிரியான ஜாதகம்? மகரம் என்றால் கடல், கடகமும் மகரமும் ஆழ்கடல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடல் சரராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி டக்குன்னு ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போகக்கூடிய ராசி. இந்த மகர லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான், அவர் நீதிமான். உலகத்தில் நல்லது நடக்குதா சனி பகவான் மேல் பார்வையில் நல்லது, கெட்டது நடக்குதா அந்த கெட்டதுக்கு தனது பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறவர் சனி பகவான். அப்போ இங்கே நீதிமான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் தான், மகர லக்னத்துக்கு அதிபதி தான். அப்போ நம்ம வாழ்க்கையில் பிறந்து வளர்ந்து வரும் காலத்தில் நம்ம முதல்லேருந்து கடைசி காலம் வரைக்கும் ஒழுக்கமாக மனிதநேயம்னு ஒன்று இருக்குது. அந்த மனிதநேயத்தை கட்டுப்பட்டு ஒழுக்கமாக ஒரு தொழிலை செஞ்சு ஒழுக்கமாக நம்ம செஞ்சு முன்னுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த மகர லக்னத்துக்காரங்க வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வருவாங்க. லக்னத்தில் லா என்ற குறி போட்டிருக்கோம். அந்த லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான் லக்னத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் சிறப்பு, அல்லது லக்னத்துக்கு 9, 10, 11 சனி பகவான் அமர்ந்து குருவால் பார்க்கப்பட்டிருந்துச்சுனாலும் சிறப்பு. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. மகர லக்னத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் சிறப்பு. மகர லக்னத்துக்கு 9, 10, 11 சனி பகவான் அமர்ந்து குருவால் பார்க்கப்பட்டுச்சுனாலும் ராஜயோகம் வரும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன சிறப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த 4 நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா ராஜயோகமாக முன்னுக்கு வந்துடலாம். குரு பார்வையில் இருந்ததுன்னா அந்த சனி திசை உங்களுக்கு நடந்தது அப்படின்னா அந்த சனி திசை 19 வருஷ திசையும் ராஜயோகமான திசையாக பணம் கொட்டோன்னு கோடீஸ்வரர் கணக்கில் கொட்டிட்டு போயிடும். அதுக்கு முன்னைய திசையில் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா அந்த சனி திசை மகர லக்னமாக இருந்து சனி திசை நடக்குது அப்படின்னா அந்த சனி குரு பார்த்துருக்காரு அப்படின்னா அந்த சனி திசை ஆரம்பித்து 19 வருஷத்தில் நீங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வரனாக வர்றது உறுதி. அப்போ யார் காலில் சனி பகவான் உட்காந்துருக்கா, குரு பார்வை எப்படி இருக்குது, குரு யார் காலில் உட்காந்துருக்கா, சனிக்கு கேந்திரத்தில் யார் இருக்கா அப்படிங்கிற கணக்கு பூராமே வந்துடுங்க. அப்படி இருந்துச்சுன்னா தெளிவாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது என்பது உறுதி. அதே சனி பகவான் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 மறைந்து அவர் கூட ராகுவோ கேதுவோ கூடி அல்லது ராகு கேது காலில் அவர் அமர்ந்திருக்கன்னா வாழ்க்கையில் சில கஷ்டங்களை வந்து சேரும்.
அப்போ அவர் வருஷத்துக்கு ஒரு முறை திருநள்ளாறு போய் இறைவனை ராத்திரியில் தங்கி இறைவனை வழிபட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்தாருன்னா அவருக்கு கஷ்டங்கள் குறையும். அடுத்தது வந்து கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு வந்து ராஜயோகம் அப்படின்னா என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கணும் சார்? கும்ப லக்னமும் ராஜயோக பலன்களும். காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி கும்பம். 11 என்பது லாபம். ஒருத்தர் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் கோடீஸ்வரா பிறக்கக்குள்ளேயே கோடீஸ்வரராக பிறக்கிறாருன்னா சொல்லிக்கலாம். 11 கிரகம் இருக்கணும். பிறக்கக்குள்ளேயே ஒருத்தர் கோடீஸ்வரராக பிறக்கிறாரு, அவங்க அப்பா அம்மா கோடீஸ்வரா சொத்து வச்சுருக்காங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் கும்பம். கும்ப லக்கணம். கும்பத்திலே சனி ஆட்சி பெற்றிருக்கணும். ஆட்சி பெற்றிருந்தால் பிறக்கக்குள்ளேயே அவங்க அப்பா அம்மா சொத்து சுகம் வச்சுருப்பாங்க, அது பரம்பரை சொத்தாக இருக்கும். அந்த கும்பத்தில் இருக்கிற சனி பகவானை குரு பகவான் பார்த்துருக்கணும். அப்படி பார்த்துருக்காங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முறையில் சம்பாரித்து நல்ல முறையில் மேன்மை வந்து கடைசி காலம் வரைக்கும் நீதி நேர்மைன்னு கடைப்பிடிச்சி தீர்க்க ஆயுளோடு இருந்து அவங்க வாழ்க்கையில் தனக்கு தன் மகனுக்கு தான் பேரப்பிள்ளைக்கெல்லாம் சொத்து சம்பாரித்து வச்சுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு சனி பகவான் நெடுநாளைக்கு இருக்கிறதுலே 19 வருஷம் அவருக்கு. அந்த 19 வருஷம் உழைப்புக்கு அதிபதி தர்மவான் அவர். அதனால் அவர் நல்லபடியாக இருந்தார்னா நல்ல உழைப்பு ஏற்படும், நல்ல தர்மத்தை செய்வார். அவரை குரு பார்க்கக்குள்ள சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. கடவுளுடைய பார்வை வரவருக்கிறதுனால வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துடும். கடைசியாக வந்து மீன லக்னம். ஸோ மீன லக்னத்துக்கு ராஜயோகம் அப்படின்னா அவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் சார்? மீன லக்னம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ஏன்னா போக சுகஸ்தானாதிபதி அவர். நல்ல தூக்கம் வரும், நல்லா இரவில் இன்பமாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் அயனசான போக சுகஸ்தானாதிபதி 12ஆம் அதிபதி குரு பகவான். இவர் வந்து லக்கணம் மீன லக்கணத்தில் லா என்ற குறி அங்கேயே அமர்ந்திருக்கணும். அப்படி லா என்ற குறி அங்கேயே அமர்ந்திருந்தது அப்படின்னா அவர் மீன லக்கணத்தில் பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அப்போ அந்த லக்கணத்துக்கு அதிபதி குரு பகவான் லக்கணத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு. ஃபஸ்ட்டு பிறப்பம்பரம்ட்டு என்னென்னா லக்னாதிபதி லக்கணத்தில் ஆட்சி பெற்றிருக்கணும். லக்னாதிபதி லக்கணத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறுதி வரைக்கும் வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவாங்க. எந்த கஷ்டங்கள் வந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது லக்கணத்தில் குரு பகவான் இருக்காருன்னா அந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா உலகிற்கு ஒளி தரக்கூடியவர் அவர் தான் கடவுள். அப்போ அந்த குரு பகவான் மூலிமா இந்த பையன் 15 வயசில் 20 வயசில் படித்தாலும் வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவார். அதுக்கப்புறம் இவர் செய்ய தொழில் மூலியமாக ஒரு 10 பேர் இவங்ககிட்ட தொழில் கற்று மேன்மைக்கு வருவாங்க. இவர் படிப்பு மூலியமாகவும் உலகம் இவருக்கு நன்மை செய்யும். அப்போ லக்னத்தில் மீன லக்னத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு. அல்லது லக்னாதிபதி குரு பகவான் 9, 10, 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கணும். அந்த மாதிரி அமர்ந்திருந்து அந்த அமர்ந்த குரு பகவானுக்கு சூரியனோ அல்லது சந்திரனோ 5, 7, 9ஆம் இடத்துல இருக்கணும். அல்லது 4, 7, 10 இருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா கஜகேசரி யோகன்னு வருது. அந்த கஜகேசரி யோகா அடிப்படையில் குருவுக்கு சூரிய பகவானும் சந்திர பகவானும் கேந்திரத்தில் வந்தால் அவங்க ராஜயோகமாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தொழில் செய்து வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வருவார். எந்த தொழில் செய்தாலும் உலகுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க, தன் குடும்பத்தையும் பார்த்து நல்லது செஞ்சு மேன்மைக்கு வருவாங்க. உலகுக்கும் நல்லது செய்யக்கூடியவங்க. ஏன்னா அது வந்து குரு பகவானுடைய வீடு. குரு பகவானுடைய அருளால் உலகம் இன்றைக்கி மேன்மைக்கு வருது. அப்படிங்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க தொட்டு கொடுத்தா அவங்க மேன்மைக்கு வந்துடும். யாருக்கு மகராசன் போனோம்பா இந்த பொருள் வாங்கிட்டு வந்தேன், இந்த கார் வாங்கிட்டு வந்தேன், கார் வந்து இன்றைக்கி 4 வருஷம் ஆகுது, இன்னொரு கார் வாங்கிட்டோம், இன்னொரு இடம் வாங்கிட்டோம், இந்த கார் வந்தது பின்னாடி நல்ல யோகம் வந்திருக்குது, இவர்கிட்ட போகணும், ஒரு வீடு வாங்கணும், அந்த மகராசன் கையில் வீடு வாங்கிட்டு வந்தோம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 4 வீடு வாங்கிட்டோம், பரவாயில்ல இந்த 10 வருஷத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராசி உள்ள யாருன்னு கேட்டிங்கன்னா லக்னத்தில் குரு பகவான் 12இல் அமர்ந்து அந்த அமர்ந்த வீட்டுக்கு 4, 7, 10, 5, 9இல் சூரியனோ அல்லது சந்திரனோ அமர்ந்து இருப்பவர்களுக்கு இந்த யோகங்கள் தித்திக்கும், வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம். இவங்க வந்து வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளை இறைவனை வழிபட்டு வரவும், திருப்பட்டூர் பிரம்மேஸ்வரர் வழிபட்டு வரவும், ஆலங்குடி குரு பகவானை வழிபட்டு வரவும் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். எக்குறை இருந்தாலும் அந்த குறையை அத்தனை குறையும் தீர்ந்து வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துருக்காங்க. அதிகம் கஷ்டம் இருக்குது அப்படின்னா அவங்க இருக்கிற வாஸ்து சரியில்லைன்னு அர்த்தம். வாஸ்து திருத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெறும். ஸோ
12 லக்னத்துக்குமே வந்து ராஜயோகம் தரக்கூடிய ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு உண்டான வழிபாடும் சொல்லியிருக்கீங்க. இது நம்ம நேர்கள் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம் சார். தொடர்ந்து நம்ம ஜோதிடம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அடுத்தடுத்த பதிவில் வந்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி. வணக்கம்மா.